வேலை தான் செஞ்சுக்கிட்டு இருக்காங்க. நமக்கு ஃபோன் பண்ணுறதுக்கு கூட நேரம் இல்லையாட்டிருக்கு. அவ்வளோ வேலையாட்டிருக்குது அப்படின்னு நாங்கள் நினச்சிக்கிட்டு இருக்கேன். ஆனால் இவன் என்ன தெரியுமா எனக்கு பண்ணிக்கிட்டு இருந்திருக்கிறான், எனக்கு அல்வா கொடுத்துட்டு திருநெல்வேலி அல்வா கொடுத்துவிட்டு ஒவ்வொருத்திக்கிட்டேயா இவன் 3 மாதமாக ஃபோன் நம்பர் வாங்கி ஃபோன் பண்ணிக்கிட்டு வீடியோ கால்லே குடும்பம் நடத்திக்கிட்டு படம் வேறு அனுப்பிச்சி விட்றது வேறு, அந்த படம் வேறு எல்லாம் அனுப்பிச்சி விட்டுக்கிட்டு அதெல்லாம் ஜல்சா பண்ணிக்கிட்டு ஃபோனுக்குள்ளேயே இருந்திருக்கான். அப்புறம் நான் ரொம்ப நாள் இதை வாட்ச் பண்ணாமையே இருந்தேன். சரி ஃபோன் பண்ணுற அன்னைக்கு பண்ணட்டும் அப்படின்னு சொல்லிட்டு நானும் வாட்ச் பண்ணாமல் அப்படியே நான் விட்டுட்டேன். அதுக்கப்புறம் தான் கொஞ்ச நாளுக்கு அப்புறம் ஒரு சேனல் ஆரம்பிச்சிட்டு வந்தான். அதுக்கப்புறம் நாய்க்கு ஒரு தோடு ஒன்று போட்டிருந்தான், கிளிப்பு ஒன்று போட்டுக்கிட்டு. என்ன நாய்க்கு தோடு கிளிப்பெல்லாம் போட்டுக்கிட்டு வரான் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தேன். அப்போ தான் நினச்சேன், சரி இது என்னமோ எங்கேயோ தப்பாக படுது அப்படின்னு நினச்சேன். அப்புறம் பார்த்தா 2-3 நாள்லேயே ஒரு பொண்ணு கமாண்டு, சீக்கிரமாக வாங்க மனவேதனையாக இருக்குது அப்படின்னு அனுப்பிச்சி விடுது. நான் என்னம்மா உனக்கு பிரச்சனைன்னு நான் போய் கேட்குறேன். வாங்கி ஃபோன் நம்பர் வாங்கி பார்த்து பேசினா என் நெஞ்செல்லாம் வெடிச்சிருச்சு. தேவடியா பையா, தேவடியாளுக்கு பிறந்த பையனை நெஞ்சில் நெருப்பள்ளி போட்டுட்டு போன தேவடி அம்மாவனை, அம்மா உனக்கு எத்தனை பேர்த்து போய் உன்னை பெற்றுருப்பா தேவடியா பையனை. அவன் அந்த பொண்ணு மட்டும் இல்லை, இன்னும் 2-3 டிக்கெட்டு 4. ஃபஸ்ட்டு ஃபோன் நம்பர் ஃபஸ்ட்டு 5 தஞ்சாவூர், நானும் தஞ்சாவூர் நீயும் தஞ்சாவூரா. ஃபஸ்ட்டு 5 நம்பரு, அப்புறம் 5 நம்பரு, அப்புறம் எல்லாம் நம்பர் வாங்கிட்டு எல்லாம் பிளாக் பண்ணிவிட்டு ஓடி போயிடுவான். இதெல்லாம் உனக்கு ஒரு பொழப்பு யூடியூப்புக்குள்ளே. நேரில் உன நான் பார்த்துட்டேன்னு வச்சுக்கே, செருப்படி விளக்க மாத்தடி எல்லா அடியும் சேர்ந்து விழுந்துடும். சப்பு சப்புன்னு தெரிஞ்சுக்க. ஒன்ன அங்கே எவனும் உன்னை பற்றி தெரியாமல் இருக்கும் வேலையில் வச்சுக்கிட்டு இருக்கிறானுவ. தெரிஞ்சுதுன்னு வச்சுக்க, உன்னை அங்கேயே கொண்டுட்டு போய் எங்கேயாவது ஜெயிலில் அடைச்சி போடுவானுவ மலேசியாவிலேயே. நீ சரி நீ தான் பேசலை, என் ஃப்ரெண்டு தான் பேசணும் அப்படின்னு கூட வச்சுக்கோ. 2 பேர்த்து ஃபோட்டோவும் அனுப்பிச்சி விடு, உன் போட்டாவே அனுப்பிச்சி விடு, உன் ஃப்ரெண்டு போட்டாவே அனுப்பிச்சி விடு. அந்த பொண்ணு ஃபோன் நம்பர் இப்போ வரையும் என்கிட்ட இருக்குது. யார்கிட்டமா பேசுகிறேன்னு நான் கேட்டு தெரிஞ்சுக்கிறேன். டேய் நீ தப்பே பண்ணலை, நீ உத்தம புத்தரன்னு நான் நம்புகிறேன். நான் நம்பலை, இருந்தாலும் தீர விசாரிப்பதே மெய்யுங்கிறாங்க பாரு. அந்த மாதிரி ஒரு 2 ஃபோட்டோவே அனுப்பிச்சி விடு, நான் கண்டுபிடிச்சிட்றேன்.